திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக மதுரை எம்பதியில் வசிக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த சிவத்திரு முத்து பிச்சை ஐயா அவர்கள். ஐயா வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடியில் வாய்ந்த திருவாளி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரைக்காலம்மை ஐயடியில் சேரமான் ஒளிவீரர் கல்லாடனார் ஓன்கவிழர் பரணர் மெய் உணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகள் திருமேவும் பட்டினத்தார் நம்பியாண்டார் நம்பி சேக்கிலாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருக்கதவம் அடைதல் அப்படியே பாடிடுங்க. இருக்கா? பாடுறீங்களா? வாய்ப்பு இருக்கா? திருக்கதம் அடைதல். மைக் எடுங்க. சரி வாங்க தேவி அம்மா, திருக்கதம் அடைதல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம் ஐயன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதற்சவையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. அடுத்து திருக்கதம் திறத்தல். திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலுற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன்
திருத்தால் சென்று சேர்வோமே. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள். அருமால் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக ஐயா கணபதி ஐயா பாடுறீங்களா? கணபதி ஐயா திருப்பள்ளி எழுச்சி படிங்க. வாய்ப்பு இருக்கா? சரி தேவியம்மா. ஐயா ஆடியன் அதுக்குள்ள வந்துட்டேங்க. நீங்க பாடிடுங்க சார். நீங்க பாடிடுங்க நாளை. சரி முத்தையா நீங்க வாங்க. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமாள் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மெய்களாலே வணங்கி இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவுருளாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பொற்பாதங்களை நாம் நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து அந்த திருவருளே நமக்கு குருவருளாக வந்து பிறந்து மொழி பயின்று நமக்கு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் பிறகு அந்த காரணத்துக்கும் கர்த்தாவாக வந்து எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடியை வாழும்போதே வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் கபாலத்தில் உரைகின்ற அந்த புருவ நடுவிலே நமக்கு சுட்டி காண்பித்து நம்முடைய சுவாசத்தை அதோமுகமாக கொண்டு செல்லாமல் வெளியே சென்று நசிக்க விடாமல் நம்முடைய சுவாசத்தை
கொண்டு வந்து புருவ நடுவில் நிற்க வைத்து மன ஒருமைப்பாடு கொடுத்து அந்த மனத்தை ஒருங்கிணைப்பு செய்து எம்பெருமானுடைய திருவடியை அடைய செய்த அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அப்படிப்பட்ட குருவர்களுடைய மொத்த இடமாக அந்த குருவருளாக வந்திருக்கக்கூடியதுதான் நமக்கு அந்த திருவடி, அதான் புருவ நடு. அப்படிதான் அந்த திருமந்திரமும் நமக்கு குருவருளால தான் கிடைச்சிருக்கு. அம்மையப்பர்கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி நந்தியம்பெருமான் கிட்ட உபதேசம் வாங்கிய திருமூல நாயனார் இந்த உலகத்தை உய்வடை செய்வதற்காக, இந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு ஆகமம் என்றால் என்ன என்று தெரிவிப்பதற்காக, இந்த உலக உயிர்கள் இயல்பாக எப்படி இறைவனை அறிந்து கொள்வதென்ற ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்வதற்காக இறைவன் அனுப்பிய மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த திருமந்திரம். அப்படிப்பட்ட நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல்ங்கிற வரிசையில் நம் வாழ்வியல் முறைக்கு எப்படியெல்லாம் அதை எடுத்துக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் எடுத்துக்கொண்டு உய்வடை செய்வதற்காக நமக்கு வகுத்து அளித்திருக்கிறார் திருமந்திர நூலினை இயற்றிய திருமூல நாயனார். மீண்டும் அவருடைய பொற்பாதங்களை, நம்முடைய எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியுடைய கதாநாயகனாக என்றும் அவர் இருந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அந்த திருமூலர் நமக்கு அந்த பாட்டினுடைய பொருளையும் பாட்டினுடைய அர்த்தத்தையும் பாடும்போதே நமக்கு அதை கொடுத்து அது உண்மை பொருளை நமக்கு தெளிவிப்பார் என்ற நம்பிக்கையும், அந்த நம்பிக்கையோடு நம் இந்த பாடலை படிக்க தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பெரும்பாலும் இந்த பொழிப்புரை நூல்கள் எல்லாமே அறிவுக்கு எட்டிய வரையில் தான் எழுதப்பட்டிருக்கும். எப்படி திருக்குறளுக்கு அவரவருக்கு பொழிப்புரை எழுதியிருக்கிறார்களோ அவருடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு, அதுபோல திருமந்திரத்திற்கும் உச்சபட்ச நிலை என்று இப்படித்தான் என்று வரையறுத்து சொல்ல முடியாத அளவிற்கு அந்த நூலினுடைய பொருள் இருக்கிறது. அதனால் யார் யாருக்கு எப்படி அனுபவ நிலையோ, தவநிலை கூடியவர்களுக்கும் தவநிலை கூடாதவர்களுக்கும் தவசிலர்களுக்கும் ஒரு அர்த்தமும், தவமே புரியாதவர்களுக்கு வெறும் அறிவு நிலையில் இருப்பவர்களுக்கு, வெறும் ஏட்டுக்கல்வியில் மட்டும் இருப்பவர்களுக்கு ஒரு அர்த்தமும் அது புரிய ஆரம்பிக்கும். தவத்தில் மூழ்கி யார் ஒருவர் அந்த உண்மை பொருளை ஓங்காரத்தோடு உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே அதனுடைய ஆழப்பொருளை புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதைப் போல அதனுடைய அப்பொருளை மெய்ப்பொருளாக காண்பதற்குண்டான அறிவை சிவபெருமான் நமக்கு வகுத்தளிக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல திருவருளுக்கும் குருவருளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 15வது தலைப்பாக இருக்கக்கூடிய ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே 11வது பாடலை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் ஆயுள் பரீட்சையில 10 பாடல்களை சிந்தித்திருக்கிறோம். அது என்ன ஆயுள் பரீட்சை அப்படின்னா, இந்த உடல்ல இந்த சுவாசத்தினுடைய அளவு, இந்த உடம்பில் சுவாசத்தினுடைய அளவை அளந்து எப்படி இந்த உயிர் இயங்குகிறது என்கிற அளவை அறிந்து, சுவாசத்தினுடைய கதியை அறிந்து, அந்த கதிக்கேற்றவாறு இந்த உயிர் இவ்வளவு நாள் இந்த உடம்பில் இருக்கும் அப்படின்ற ரகசியத்தை திருமூல நாயனார் ஆயுள் பரீட்சை என்கிற தலைப்பின் கீழே நமக்கு சொல்லி வரார். இந்த ஆயுள் பரீட்சை குருபதேசம் பெற்றவர்களுக்கு ஒத்து வருமானா வரும். எப்படி வரும்னா, உண்மையிலேயே சுவாசத்தை மனசை வெளியே செலவு செய்யாம எம்பெருமான் திருவடியில தான் கவனத்தை செலுத்தணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் ஒடுங்கும். மனம் ஒடுங்க, மூச்சு ஒடுங்க, மனமும் ஒடுங்கும். ஒண்ணு மூச்சை ஒடுக்கணும், இல்லை மனத்தை ஒடுக்கணும். ரெண்டுத்துக்குமே மிகப்பெரிய நுண்ணிய இழையில தொடர்பு உண்டு. நம்முடைய மனத்தை ஒடுக்கணும். மனத்தை ஒடுக்கணும்னா மனத்தை கொண்டாந்து நிறுத்தணும். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளும். அப்போ இந்த 5 பேர் அறிவும் மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 பேர் அறிவையும் கண்ணே கொண்டு போய் வெளியே சேர்த்துருது. அப்படிப்பட்ட கண்களை கொண்டு வந்து திருவடியில நிறுத்தக்கூடிய பழக்கத்தை யார் கொண்டு வந்து செய்கிறார்களோ புருவ நடுவிலே நிற்க பழக வேண்டும். அப்படி கவனம் முழுக்க கொண்டு வந்து நிற்கணும்னா குருவருள் வேணும். குருவருள் தொட்டு காமிக்கணும். அந்த நெற்றியில கையை வச்சு கட்டவரில் ஒரு அழுத்துவார். அழுத்தி அந்த இடத்த என்ன பண்ணி விடுவார், ஸ்டிமுலேட் பண்ணி விடுவார். அப்படி
குருநாதர் வந்து தொட்டு பிறகுதான் அந்த இடம் வந்து மையமா மாறும். அதுக்கு குரு உபதேசம்னு பேரு. அப்படி தொட்டு காண்பித்த பிறகு உங்களுக்கு அது மையமா மாறும். மையமாக மாறும்போது, அது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு விண்ணு விண்ணுன்னு அடிக்கும். புருவ நடுவுல. அப்படி அடிக்கும்போது, அந்த இடத்த நீங்க கவனிக்க தொடங்க மனம் குவியும். மனம் குவிய குவிய மூச்சு வெளிய போறது நின்றுடும். அப்படி வெளிய போற மூச்சு நின்னு ஒடுங்கி நிக்கும். எப்படி பறவைகள் எல்லாம் தன் கூட்டில் வந்து அடங்குவது போல, இந்த மனமும் வெளியே சுற்றுவது அடங்கி, தன் இருப்பிடத்தில் தன் கூட்டில் வந்து அடங்கக்கூடிய ஒரு வித்தையை குருநாதர் மூலியமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி யார் ஒருவர் இப்படி மனத்தை கொண்டு வந்து புருவ நடுவிலே நிறுத்துகிறார்களோ, அவருடைய மனம் வெளியே வியாபிப்பதில்லை. அப்படி மனம் வெளியே வியாபிக்கவில்லை என்று சொன்னால், மூச்சு வெளியே செல்வதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படி மனம் ஒடுங்க, மூச்சும் ஒடுங்கினால், அவர்களுக்கு பிராணன் செலவாவதில்லை. யார் ஒருவருக்கு பிராணன் செலவாகவில்லையோ, அவர்களுடைய ஆயுள் நீடிக்கும். அப்போ மனத்திற்கும், மூச்சுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த மனம் எங்கு வெளியே இந்த மனம் எங்கு வியாபித்திருக்கிறதோ, அந்த வியாபித்திருக்கிற அளவுக்கு மனத்தினுடைய அளவிற்கு இந்த மூச்சினுடைய அளவும் வெளியே போகும். அப்போ மனம் எங்க இருக்கிறதோ, அது வரைக்கும் மூச்சு இருக்கும். அப்போ இந்த மனத்தினுடைய மனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதோ, அதை பொறுத்து தான் பிராணனுடைய செயல்பாடு. அப்போ மனசுக்கும் பிராணனுக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. இந்த பிராணன் இந்த மனத்துக்கு கீழே தான் இருக்கு. இந்திரியங்கள்ல இந்த மனசுக்கும் இந்த மூச்சுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அப்ப இந்த அப்படி வெளியே போன மனசை கொண்டாந்து யாரு குருநாதருடைய திருவருள் கருணையினால தொட்டு தொட்டு காண்பித்து அந்த புருவ நடுவுல கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ, அவங்களுக்கு நிச்சயம் பிராணன் வந்து ஒடுங்கி நிற்கும். அப்ப இவங்களுக்கு எப்படி யார் இந்த மனசை கொண்டு வந்து புருவ நடுவுல நிறுத்தினவங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது? இந்த ஆயுள் புரட்சியை பத்தி கவலை கிடையாது. இதை நிறுத்தாம இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அதாவது வீட்டை திறக்கவும் தெரியணும், வீட்டை பூட்டவும் தெரியணும். வீட்டை திறக்கவும் தெரியணும், வீட்டை பூட்டவும் தெரியணும். எனக்கு வீட்டை திறந்து வெளியே போக தெரியும், ஆனா உள்ள வர தெரியாது அப்படின்னு சொன்னா அது கஷ்டம், ரொம்ப கஷ்டம். மனசை வெளியே போக விட தெரியும், பட் கொண்டாந்து மனசை கொண்டாந்து கட்டடியில நிறுத்த முடியாது அப்படின்னா, அப்ப மூச்சு வெளியே போகத்தான் செய்யும். ஆசையராய் பாசம் விடாய். அப்போ இது என்ன பண்ணும்? அது வெளியே போயிட்டே இருக்கும். அதனுடைய இயல்பு என்னன்னா ஆசைப்படுது. மனத்தினுடைய இயல்பு என்னது? மனத்தின் இயல்பே ஆசைப்படுதல் தான். பார்க்கறதெல்லாம் விரும்புறது. பொண்ணை பார்த்துருச்சுன்னா விரும்பிடும், இல்ல மண்ணை பார்த்தாலும் விரும்பிடும், கண்ணை பார்த்தாலும் விரும்பிடும். விரும்புதல் அவருடைய வேலையே என்ன? இச்சா சக்தி. காரை பார்த்தாலும் விரும்பும், எதை பார்த்தாலும், பூவை பார்த்தாலும் விரும்பும், புடவையை பார்த்தாலும் விரும்பும், எதை பார்த்தாலும் விரும்பக்கூடியதுதான். பார்க்கறதெல்லாம் விரும்புறது. அவ்வளவு அதனுடைய வேலையே என்னன்னா வெளியே கொண்டு போய் நம்மளை சேர்த்துடணும். நம்மளை கொண்டு போய் வெளியில சேர்த்துடணும். அதுக்கு என்னன்னா தனக்குள்ள போய் உள்ள ஒடுங்காம வெளியே பார்க்கறதுல அப்படியே வெளியே கொண்டு போய் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற மாதிரி கொண்டு போய் நம்மளை வெளியே தள்ளினே இருக்கும். அப்படிப்பட்ட மனசை யார் ஒருவர் குருநாதருடைய தயவுனால அந்த மாட்டை கொண்டாந்து இங்க திருவடியில, அதாவது எம்பெருமானுடைய திருவடியில நிறுத்துறாங்களோ, அவங்களுக்கு மூச்சை பத்தின கவலை வேண்டாம். மனம் ஒடுங்கியவர்களுக்கு மூச்சை பற்றின பயம் தேவையில்லை. அவங்களுக்கு இந்த ஆயுள் புரட்சியும் தேவையில்லை. சரி, இப்போ ஒரு உயிரினுடைய இயல்பை ஆயுள் புரட்சி மூலியமா நமக்கு ஒரு வைத்தியர் போல சொல்லிட்டு வர திருமூல நாயனருடைய பொற்பாதங்களை வணங்கி பாடலுக்குள்ள போலாம். திருச்சிற்றம்பலம். காணலும் ஆகும் கருதிய பத்தோடில் காணலும் ஆகும் கலந்த இரண்டையோ காணலும் ஆகும் கருதிய பத்தோடீர் காணலும் ஆகும் கலந்த இரண்டையோ காணலுமாகோ கலப்பரமு வைந்தேன் காணலுமாகும்
கருத்துர ஒன்றே காணலுமாகும் கருதிய 10 ஓடில் காணலுமாகும் கலந்த இரண்டையும் காணலுமாகும் கலப்பரமு 5 காணலுமாகும் கருத்துர ஒன்றே. இப்போ பாடலை பிரிச்சு பார்க்கலாம். காணலும் ஆகும் கருதிய 10 ஓடிர் காணலும் ஆகும் கலந்த இரண்டையும் காணலும் ஆகும் கலப்பர 5 காணலும் ஆகும் கருத்துர ஒன்றே. இப்போ பாடலுக்கு உண்டான பொழிப்புரைய அதனுடைய விளக்கத்தை தர்மயாதன் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அவருடைய மாற்று கருத்தாக கடந்த 3 பாடல்கள் 2 பாடலுக்குமே மாற்று கருத்து சொல்லப்படுகிறது. இருந்தாலும் பெரிய தர்மபுர ஆதீனன்றதுனால அதனுடைய பொழிப்புரையை நம்ம எடுத்துக்கிட்டே வரோம். இப்போ ஆரம்பத்துல அடியன் சொன்ன மாதிரி ஆசிரியர்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு இப்படி திடுக்கிடும் தகவலை இத்தனை நாள் சுவாசம் இந்த பக்கம் போனோம்னு போச்சுன்னா உயிர் போயிடும்னு பகிரங்கமா எழுதுறதுக்கு பயந்து அந்த நிலையை மாற்றி எப்பொழுதுமே ஒரு நேர்மறையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தினாலே ஒரு எழுத்தாளர் உள்ள செய்தியை உள்ளவாறு சொல்லாமல் அந்த நேர்மறையான எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்து படைப்பாளி அங்கு படைக்காமல் நேர்மறையாக சொல்லுவது ஒரு இயல்பு, ஒரு முறை. அந்த வகையிலே இந்த ஆசிரியர்கள் கடந்த 2 பாடல்களுக்கு நேர்மறையாக இருக்கக்கூடிய அந்த விடைகளை இங்கு பதிவு செய்யாமல் அதற்கு மாறாக எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை பதிவு செய்யாமல் நேர்மறையாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால ஆசிரியர்களை பாராட்டத்தான் வேண்டும். ஆனால் தருமபுர ஆதீனம் பகிரங்கமாக சொல்லுகிறது, உள்ளது உள்ளபடி எழுதுவதுதான் பொழிப்புரை. அப்படி பகிரங்கமாக எதிர்மறையாக சொல்லிவிட்டால் அடியார் பெருமக்கள் படிக்கும் பொழுது பதறி விடுவார்களே என்பதற்காக அதை சில ஆசிரியர் பெருமக்கள் நூதனமாக நேர்மறையாக சொல்லியிருக்கிறார்கள். அது அவருடைய பெருந்தன்மையை குறிக்கிறது. அவர்களுக்கு நன்றாக தெரியும், சுவாசம் இந்த நாடியிலே இப்படி செயல்பட்டால் இத்தனை நாள் தான் அது உயிரோடு இருக்கும் என்பது நன்றாக தெரியும். இருப்பினும் அதை பகிரங்கமால் சொல்லாமல் அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக திருவடியை சுட்டி காண்பித்து அதை மறைத்து நேர்மறையாக சொல்லியிருக்கிறார்கள். அதை மாற்று பொழிப்புரை. நம்ம அதெல்லாம் 2 பாடலுக்கும் நான் மாற்று பொழிப்புரை வாசிக்கவே இல்லை. அதை பிறர் சொன்ன தகவல்கள் நான் உங்களுக்கு தெரிவிக்கவே இல்லை. எது இருக்குதோ அப்படியே அது எது இருக்கிறதோ, எந்த பாடலுடைய அர்த்தம் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம பகிர்ந்துகிட்டு வரோம். ஏன்னா சில பேருக்கு உண்மையை நான் சொன்னதான் புரியும். அந்த வகையில் எந்த பாடலுக்கு உண்டான உண்மையும் தர்மபுர ஆதீனம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய யதார்த்தமான சிகாரம் சைவநெறி பாடசாலையில் நம்ம எப்படி இதை பொருளை எடுத்துக்கலான்றத பார்க்கலாம். இப்ப பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போவோம். பிராணவாயு 10 நாள் இடைநாடி வழியே இயங்கின் உயிர் உடலில் கலந்து வாழும் ஆண்டு 2 என்பதை அறியலாம். பதினைந்து நாள் அவ்வாறு இயங்கின் வாழ்நாள் ஓராண்டு என்பதை மனம் பொருந்த கொள்ளலாம். இவ்வளவுதான் பொழிப்புரையே. அப்படியே கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆன கதையா மாதிரியே நம்ம இப்போ அந்த பழமொழிக்கு ஏத்த மாதிரியே இந்த உடம்புல இருக்கிற உயிர் இந்த பிராணனுடைய அளவை சொல்லி 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 6 விரல் அடியில ஆரம்பிச்சாரு. இந்த சுவாசத்தினுடைய அளவு 6 விரல் இடையில ஆரம்பிச்ச திருமூல நாயனார் கடைசியில கொண்டு வந்து எங்க நிறுத்துறாரு? ஒவ்வொரு ஆண்டையும் 80 வருடம் 60 வருடம் 50 வருடம் இப்படி ஆயுள சொல்லிக்கிட்டே வந்த திருமூல நாயனார் கடைசியில 5 வருஷம், அதுக்கப்புறம் 4 வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம் தான் உயிரோட இருப்பான்றதை செய்தி சொல்லி இப்ப கடைசியில் எங்க வந்து நிக்கிறார்? 11வது பாட்டுல ஒருத்தனுடைய பிராணனுடைய அளவு இடது நாடியில 4 நாள் இருந்ததுன்னா என்ன நடக்கும்னு சொன்னாரு.
ஒருத்தனுடைய பிராணன், ஒருத்தனுடைய மூச்சு இடது நாசியிலேயே 5 நாள் இருந்தா அவனுடைய ஆயுள் என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்படி இடது நாசியிலேயே ஒருத்தனுக்கு 10 நாளும் தொடர்ந்து இடது சந்திரகலையிலேயே ஒருத்தனுக்கு மூச்சு நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த உயிர் பாவம் 2 வருஷம் தான் உடம்புல இருக்கும். அதே இடது நாசியிலேயே 15 நாள் தொடர்ந்து இயங்குமான். அதாவது ஒரு மாசத்துல பாதி நாள். கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் அதெல்லாம் சிவபெருமானே. அதான் விதிய மதியால வெல்லணும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த உயிர் போக போகுதுன்னா 2 வருஷத்துல அது இருக்க போறது இல்ல நல்லா தெரியுது. அதனாலதான் அது என்ன பண்ணுது, இப்பவே சந்திரகலையில வாழ்ந்துட்டு போயிருது. இறைவன் வகுத்துட்டான். இறைவன் வகுத்துட்டான். விதியை வகுத்துட்டான். ஆனா இது யார் கண்டுபிடிக்கிறது? அந்த குழந்தைக்கு தெரியுமா இல்ல இருக்க போறவங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது இல்ல. நமக்கு தான் அந்த மூச்சு போற மூச்சு நமக்கு தான் உடம்பு பத்தின அக்கறையே கிடையாது. முதல்ல தலைவலி வந்தா தான் தைலம் எடுக்கிறோம். நெஞ்சு வலி வந்தா தான் நெஞ்சு போய் பார்க்கிறோம். கால் வலி வந்தா தான் காலை போய் பார்க்கிறோம். கழுத்து வலி வந்தா தான் கழுத்து போய் பார்க்கிறோம். எதுவுமே வரலன்னா கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம தான் இந்த உடம்புல என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாம் அவன் பார்த்துக்குவான்ற மாதிரி தான் போகுது. எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துக்குவான்ற மாதிரி தான். ஆனா வலி வேதனை வந்த பிறகுதான் உடம்பு பத்தின அக்கறையே வருது. சரி, இப்ப இடது நாசியிலேயே 10 நாள் ஒரு உயிருக்கு ஓடுச்சுன்னா 2 வருஷம் தான் அந்த உயிர் இருக்கும். இப்படி தொடர்ந்து 2 இடது நாசியில தான் இருக்குதுன்னு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒரு ஆளுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி நீங்க அறிவுறுத்துவீங்க? எப்படி எச்சரிக்கை பண்ணுவீங்க? அப்ப குரு உபதேசம் நிச்சயம் வேணும் உங்களுக்கு. குரு இல்லாத வித்தை பாடுன்றது இப்ப தெரியுதா? அதாவது பிராமண குடும்பத்துல பூணூல் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறாங்க. ஏன் பண்ணி வைக்கிறாங்கன்றனா, அப்பா அம்மாவாகிய நாங்க பெத்துட்டோம் உங்களை. நான் பெத்தது எங்க கடமை. நீ ஏன் பிறந்தன்னு என்ன நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. எதுக்கு நீ பெத்தன்னு என்ன நீ கேள்வி கேட்கக்கூடாது. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தாங்க, ஒரு உயிர் உற்பத்தி ஆச்சு, நீ பூமிக்கு வந்துட்ட. குதர்க்கமான கேள்வி கேட்கக்கூடாது. என்னை எதுக்கு பெத்தன்னு நீ கேட்கக்கூடாது. நீ ஏன் பிறந்தன்னு நம்ம அதை கேட்கக்கூடாது. இறைவனுடைய திருவருள் கருணையினால எம்பெருமானுடைய சித்தத்தினால நீ பூமிக்கு வந்துட்ட. இந்த பிறப்புக்கு காரணம் ஒரு கருவியா தான் நாங்க 2 பேரும் இருக்கோம், அப்பா அம்மா. அப்படி கருவியா இருந்த நாங்க எது வரைக்கும் உன்னை காப்பாற்ற முடியும்னா, உனக்கு உன் உயிருக்கு உணவு அளிக்கிறதுல இருந்து உனக்கு தன்னாலுமை கிடைக்கிற வரைக்கும் என்னால இருக்க முடியும். ஆனா உண்மையிலேயே அப்பா அம்மா யார் தெரியுமா? உனக்கு மூச்சு தான் அப்படின்னு சொல்லிதான் பூணூல் போடணும். அதுக்கு பேரு பூணூல் கல்யாணம்னு பேரு. அதுக்கு மந்திர உபதேசம்னு பேரு. அந்த குழந்தைக்கு புருவ நடுவுல கைய வச்சு, இன்னைக்கு உனக்கு புருஷன் யாருன்னா, பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளையா இருந்தாலும் சரி, இங்க பாருடி, உனக்கு புருஷன் இறைவன் தான். இங்க பாரு, உனக்கு கடவுள் இறைவன் தான். நாங்க 2 பேரும் பெத்துட்டோம். ஆனா நீ தனித்து இயங்க வேண்டும். நீ தனித்து இயங்க வேண்டும். இதுதான் நாடி சுத்தி, இதுதான் பிராணன், இதான் பிராணாயாமம் அப்படின்னு சுட்டி காட்டப்படுகிறது. அப்போ ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வளரும் போது அது பிரம்மத்தை அறிந்து கொள்கிறது. அது பிரம்மத்தை அறிந்து கொள்வதனாலே அறிவுள்ள குழந்தையாக, தெளிவுள்ள குழந்தையாக, எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழந்தையாக அதுக்கு உபதேசம் வழங்கப்படுகிறது. அதனால அது பூணூல் அணிந்து கொள்கிறது. அதான் வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொலிய வருவார் பழன நகராரே. ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேரி. நல்ல பாட்டு அது. ஏன் அந்த பாட்டு பாடுறேன்னா, சாமி எதை பூண்டு வராரு? வெண்ணூல் பூண்டு வராரு.
அப்படி அந்த வெண்ணூலை பூண்டு விடுவாங்க அந்த கல்யாணத்துல, பூணூல் கல்யாணத்துல. அதுதான் வந்து ரகசியம். ஆனா இப்ப அதை பண்றாங்களா நமக்கு தெரியல. நமக்கு அது வேண்டாம். அப்போ ஒரு குழந்தைக்கு உபதேசம் கொடுக்கும் பொழுது இந்த ரகசியங்கள் ஊட்டப்படுகிறது. நாங்க கருவி மட்டும்தான். இதுக்கப்புறம் உனக்கு தாயும் தந்தையும் இறைவன் மட்டுமே. நீ பிழைத்து போவாயாக. உனக்கு பிராணாயாமம் சொல்லி தருகிறோம். உனக்கு காயத்ரி மந்திரம் கொடுத்துடுறோம். இந்த மந்திரம் தான் உன்னை கொண்டு போய் கடைசியில் சேர்க்கும். நீ எதுவாக ஆக வேண்டும் என்பதை இந்த மந்திரம் தீர்மானிக்கும் என்று இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ உபதேசம் என்னென்ன கொடுப்பாங்க? பூணூல் போட்டு விடுவாங்க, புருவ நடுவை காமிச்சு கொடுத்துருவாங்க, சுவாசத்தை ஒடுக்குற வித்தை சொல்லி கொடு, பிராணாயாமம் சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் மந்திர உபதேசம் ஒரு குழந்தைக்கு என்னென்ன பண்ணி விட்டுறாங்க? முதல்ல பூணூல் போட்டு விட்டுறாங்க, உடம்பு சுத்திப்படுத்தி விட்டுறாங்க, மனசுக்கு மந்திரத்தை கொடுத்துடுறாங்க, மூச்சுக்கு ஒடுங்கிறதுக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்புறம் அந்த மனசுக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ ஒரு குழந்தை, பிராமண குழந்தை ஏன் தெளிவா இருக்கு அப்படின்னா, ஏன் தெளிவா இருக்குன்னா அந்த உபதேசத்தை அது வாங்கிக்குது. அப்ப அது பயிற்சி செய்யுது. அப்ப காயத்ரி மந்திரம், பிராணாயாமம், சந்தியா காலம், அப்ப ஒழுக்கத்தை அது கடைபிடிக்குது. கடைபிடிக்கிறதுனால ஒரு தன்னறிவு பெற்ற ஒரு குழந்தை, அது ஆளுமை உள்ள குழந்தையா பூமியில வருது. அதனாலதான் அது ஆட்சி செய்யுது. அதனாலதான் அது ஆட்சி செய்யுது. ஏன்னா விழிப்புணர்வு இருக்கு இல்லையா? அப்ப மற்ற குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வர்றதில்லை. நம்ம சுட்டி காமிக்கிறது இல்லைல்ல, சுட்டி காமிக்கிறது இல்லைல்ல. அப்போ ஒரு குழந்தைக்கு முன்கூட்டியே இந்த பிராணனை பத்தின அறிவை ஊட்டி விடுதல் என்பது, பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் ஆகிறான். அப்ப யார் பிராமணனா ஆகலாம் அப்படின்னா, பிரம்மத்தை அறிந்து கொள்ள எவன் முயற்சி செய்கிறானோ அவன் பிராமணன் ஆவான். அறம் செய்கிறவன் அந்தணன் ஆவான். அப்போ ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு உண்மையிலேயே குரு உபதேசம் கிடைத்து விட்டால் அந்த குழந்தை ஒரு ஆகச்சிறந்த குழந்தையாக வரும். இந்த பூமியிலே ஆகச்சிறந்த குழந்தையாக அது ஆளுமை பெறும். இந்த மண்ணிலே அது வெல்லக்கூடிய ஆற்றல் உள்ள குழந்தையாக மாறும். இல்லைன்னா அது தறிக்கெட்டு போயிடும். உபதேசம் பெறாத குழந்தைகள் தறிக்கெட்டு போய்விடும், தடம் மாறி போய்விடும். தறிக்கெட்டு தடமாறி போய், நீ என்னவாக போற? சொல்லு, டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன், நான் அதுவாக போறேன், இதுவாக போறேன், இதைத்தான் சொல்ல தெரியுமே தவிர, நீ அதுவாக மாற வேண்டும் என்ற அறிவு அதுக்கு வராது. நீ முதலில் அடைய வேண்டியது இறைவனை. முதல்ல இறைவனை பிடி, படைத்தவனை பிடி. பிறகு படைக்கப்பட்ட பொருள் உனக்கு தானாக வந்துவிடும் என்ற ரகசியத்தை தான் குழந்தைக்கு போதிப்பார்கள். அப்ப என்ன போதிக்கணும் ஒரு குழந்தைக்குன்னா, நீ எதுவாக போகிறாய் என்ற கேள்வியை விட்டுட்டு நீ அதுவாக இருக்கிறாய் என்ற அறிவை கொடுக்க வேண்டும். அதுதான் உபதேசம். ஒரு குழந்தைக்கு முதலில் இறைவனை அறிந்து கொள், முதல் இறைவனை உணர்ந்து கொள், படைத்தவனை பிடித்துக்கொள், படைக்கப்பட்ட பொருள் உன்னிடம் தானாக வந்துவிடும். அப்போ ஏன் ஒரு குழந்தை பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னா, பிரைட்டா இருக்கு, ஏன் ஒரு குழந்தை இப்படி தேஜஸா இருக்கு அப்படின்னா, அது காயத்ரி மந்திரன்ற ஒரு மந்திரத்தை சொல்லி புருவ நடுவுல ஐக்கியமாகி ரகசியத்தை வெளியே சொல்லாம தனக்குள்ள வச்சுக்குது. குரு உபதேசம் கொடுக்கும் பொழுது இது உனக்கு வழங்கப்பட்டது, இது பிரத்தியாருக்கு வழங்கப்படல, நீ தேர்வதற்காக. இது எக்காரணத்தை கொண்டும் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான். அந்த குழந்தை அதுல இருந்து ஃபாலோ பண்ணது என்ன? ஃபாலோ பண்ணது கொடுக்கப்பட்ட உடல் சுத்தி, பூணூல் போட்டு உடம்ப சுத்தி பண்ணிக்குது. அப்புறம் மன சுத்தி, மந்திரத்தால, காயத்ரி மந்திரத்தால. அப்புறம் நாடி சுத்தி, மூச்சை சுத்தம் பண்றதுனால பிராணாயாமம் செய்யுது. இப்ப இந்த 3 விஷயத்தையும் வாங்கின அந்த குழந்தை சத்தியத்தை தெரிந்து கொள்கிறது. அந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுது? எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருள், அந்த மேலான பரம்பொருள் என்னை நடத்துகின்றான் என்கிற அந்த எம்பெருமானுக்கு நான் திருவடி வணங்குகின்றேன். எது என்னை நடத்துகின்றதோ, எது என்னை படைத்ததோ, எது என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறதோ, எது என்னை அழிக்க முடியுமோ,
எது என்னை மறைத்து வைத்திருக்கிறதோ, எது எனக்கு அருளி கொண்டிருக்கிறதோ, அந்த மேலான பரம்பொருளை நான் சரணடைகிறேன் சரணடைகிறேன் அது காலில் சொல்லுது அந்த குழந்தை. தெரிஞ்சோ தெரியாமலோ அதை சொல்லினே இருக்குது. அவ்வளவுதான். அந்த மந்திரம் பலித்து விடுகிறது. அதற்கு தேஜஸ் கிடைத்து விடுகிறது. இந்த உண்மையை தெரியாத குழந்தைகள் அம்போன்னு வளருது. அவ்வளவுதான். ஏன் வளர்றோம், எதுக்கு வளர்றோம், என்னத்துக்கு வளர்றோம் என்ற அறிவே இல்லாம வளர்றதுனால கடைசி வரைக்கும் குழப்பம். கடைசி வரைக்கும் குழப்பம். என்ன ஆக போறது தெளிவில்லை. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி எல்லாரும் டிஎன்பிசி எழுதுறான்னா எல்லாருமே டிஎன்பிசி எழுதுறது, எல்லாருமே அதை போறான்னா அதே பண்றது. இந்த கூட்டு மனப்பான்மையில போய் மாட்டிக்கும். தனித்து சிந்திக்கக்கூடிய ஒரு குழந்தை கூட்டு மனப்பான்மையில எல்லாரும் போற வழியில எல்லாரும் போற மாதிரி போன்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடுச்சுன்னா அது 10ஓட 11னா செம்மறியாட்டு மனப்பான்மை வந்து அப்படியே செத்து போயிடும். அவ்வளவுதான். எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது கல்யாணம் பண்ணிக்கும். எல்லாரும் பெத்துக்கிறாங்க, அதுவும் பெத்துக்கும். எல்லாரும் வேலைக்கு போறாங்க, பெத்துக்கும். அவ்வளவுதான், வேலைக்கு போகும். இப்படிதான் 10ஓட 11னா தான் வாழுமே தவிர தன் சுயத்தை அது ஒருபோதும் அறியாது. ஆக மொத்தம் அது வேலையாளா மட்டும்தான் இருக்கும், மூளையாளா இருக்காது. அப்ப நம்ம குழந்தைகள் வேலைக்காரனாக இருக்க வேண்டுமா இல்லை மூளைக்காரனாக இருக்க வேண்டுமான்னா நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் தெளிவுபடுத்தணும். நீ அடிமையாக இருக்க விரும்புகிறாயா இல்லை சுயம் தெரிந்து மூளைக்கு மூளைக்காரனாக இருக்க விரும்புகிறாயா? 2 விதமான குழந்தைகள் நீங்க உற்பத்தி பண்ணலாம். ஒண்ணு அடிமைகளை பெத்து போட்டு இருக்கலாம், 10 குட்டி பன்றி பெத்து போடுற மாதிரி பெத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு சுயம் ஆமா ஆக மொத்தம் இந்த வம்ச விருத்தி பண்ணிடணும். அவ்வளவுதான். எதுக்கு பெத்தோம் ஏன் பெத்தோம்லாம் கணக்கு கிடையாது. ஒண்ணுத்து உருப்படியா வளர்க்கறதுக்கு துப்பு கிடையாது. ஒன்னே ஒண்ணு பெத்தாலும் அதை உருப்படியா வளர்க்கணும். அதுக்கு சுயத்தை சுட்டி காமிக்கணும். ஒண்ணு பெத்தாலே போதும், அது உருப்படியா வளர்க்கறதுக்கு தகுதி இல்லை. முதல்ல அதை வளர்க்கறதுக்கே நமக்கு ஒன்னும் போதும் போதும்னு ஆயிடும். அதை விட்டுட்டு கணக்கு இல்லாம அடிமைகளை பெத்து போறதுல ஒரு பொருத்தம் கிடையாது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விழிப்புணர்வு இல்லாதவர்கள் வேலைக்காரர்களாக அடிமைகளாக இருப்பார்கள். ஒரு அடிமையை பெற்றெடுக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு சுயம்புவை பெற்றெடுப்பதில் தான் பெருமையே இருக்கு. தன் மகனை சான்றோன் என கேட்டல் பெத்த தாய், அதுதான் சரியா இருக்க முடியுமே தவிர மற்றதெல்லாம் சரியா இருக்காது. அப்போ விழிப்புணர்வு பெற்றவர்கள், உபதேசம் பெற்ற குழந்தை இந்த 3 விடயங்களின் தினந்தோறும் செய்கிறது. என்ன செய்யுது? பிராணாயாமம் செய்து, காயத்ரி மந்திரம் சொல்லுது, குளிக்கிறது, உடம்பு சுத்தம் பண்ணிக்குது, அப்புறம் மந்திர உபதேசம் செய்து, அதுக்கப்புறம் பிராணாயாமம் செய்து, அதுக்கப்புறம் வழிபாடு செய்து, இப்படி ஒரு குழந்தை பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிராணனை பத்தின பயம் வர தேவையில்லை. அது தன்னுடைய கர்மாவை செய்யறதுக்கு தகுதி ஆயிடுச்சு. தவம் செய்வார், தம் கர்மம் செய்வார். மத்தவங்க எல்லாம் மத்தவங்க கர்மத்தை மத்தவனுக்கு ஏவலால தான் இருப்பான். தன்னை அறியாதவன் மத்தவனுக்கு ஏவலால தான் இருப்பான், வேலைக்காரனா தான் இருப்பான். ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோம், என்னத்துக்கு செய்யறோம் அறிவு இல்லாம மத்தவனுக்கு அடிமையா தான் இருப்பானே தவிர சுயம்பை இழந்திருப்பான். அப்ப சுயம் வந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருபோதும் யாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம், இறைவன் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவனுக்கு மட்டும்தான் நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்ப வாழ்க்கையில ரொம்ப நொந்து நூலாகி போய் அடிபட்டு இனி காப்பாத்துறதுக்கு இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. அவ்வளவுதான். இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அவன் யார் எழுதுனா நமக்கு கவலை தேவையில்லை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு இந்த வேக்கம்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. நீ காப்பாத்துவ, நான் காப்பாத்துவேன், இவன் கொல்லி போடுவான், அவன் பண்ணுவான், இவன் பண்ணுவான், இவன் காப்பாத்துவான், நம்மளுக்கு சோறு போடுவான், சான்ஸே இல்லை. நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி. இந்த உண்மையை கண்டவன் ஞானி. அவ்வளவுதான்.
அது யார் எழுதுனா நமக்கு என்ன? தத்துவம் நமக்கு போதும், அவ்வளவுதான். அப்ப இதை படுறதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுது நமக்கு. இதை கத்துக்கிறதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படுது. பொய்ன்னு கத்துக்கிறதுக்கு. யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையன் அழுதால் உன்னை பெறலாமே. பொய்யாயனை எல்லாம் போயகல வந்தருள். இந்த வாழ்க்கை கொடுக்கிற பாடெல்லாம் கொடுத்த பிறகு ஒருத்தனுக்கு சுயம்பு வேலை செய்யும். அப்போ நொந்து நூலான பிறகு அடையிற சுயம்பு இருக்கு, அந்த நொந்து நூலாகி வரக்கூடிய சுயம்புக்கு முன்னாடி இந்த காயத்ரி மந்திரம் குழந்தைக்கு கொடுத்துட்டோம்னா அது வாழ்க்கையில நொந்து நூலாகி பெற வேண்டிய உபதேசத்தை முன்னமே பூணூல் கல்யாணத்துல பெற்று விடுகிறது. அதான் பிராமண குடும்பம். அப்ப சுட்டி காட்டுதல், தொட்டு காட்டுதல் என்பது சத்தியத்தை தொட்டு காண்பிக்கணும், சுட்டி காமிக்கணும் ஒரு குழந்தைக்கு. 3 விதமான உண்மையே அதுக்கு போதிக்கப்படுகிறது. ஒன்று பிராணாயாமம், உடம்பு சுத்தமாக வைத்துக் கொள்ளுதல், பூணூல் போட்டு விட்டுறாங்க. மனம் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு மந்திர உபதேசம், காயத்ரி மந்திரம். இந்த உயிர் ஒடுங்குவதற்கு பிராணாயாமம். அவ்வளவுதான். இந்த 3 ஒரு குழந்தைக்கு இயல்பாகவே கிடைத்து விட்டால் அது பிராமண குழந்தையாக மாறிவிடுகிறது. பிரம்மத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தை அறிந்து கொண்ட சூத்திரத்தை, பிரம்ம சூத்திரத்தை ஓதி விடுகிறார்கள். அதனால் அது தெளிவாக இருக்கிறது, விழிப்பாக இருக்கிறது, தேஜஸாக இருக்கிறது, ஒளி பொருந்திய கண்களோடு இருக்கிறது. சக்தி விரயமாவதில்லை. எந்த பள்ளிக்கூடத்திலையும் எந்த கல்லூரியிலும் பிராமண பையன் ஏன் முதல்ல வரான்னா அவன் பிராணாயாமம் செய்யறான். பணிவு, பக்தி, கருணை எல்லாம் ஊட்டப்படுகிறது. அப்ப மற்ற குழந்தைகளால ஏன் அந்த அடைய முடியலன்னா இந்த பணிவு, பக்தி, கருணை, இரக்கம், உடல் சுத்தி, மனம் சுத்தி, உயிர் சுத்தி, இந்த சுத்தங்கள் இல்லாதனால, ஊக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாதனால ஒரு குழந்தை தடுமாறி 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 ஆவரேஜ் நிலை தான் அடையுது. அப்போ சமூகத்துல சுயம்பு உள்ள ஒரு குழந்தையாக மாற்றுவதற்கு பதிலாக அடிமைகளாகத்தான் அந்த கல்வி சிஸ்டத்தை கொண்டாந்து வச்சுட்டான். நம்ம எல்லாரும் அடிமையா இருக்கிறதாங்க. அதனாலதான் இந்த கான்சியஸ்னஸ், கான்சென்ட்ரேஷன், இந்த சிஸ்டமே வந்து அடிமையாக்குறதுக்கான சிஸ்டம். மெக்கலே சிஸ்டம் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் போட்ட சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வெல்லணும்னா சுயம்புவால மட்டும்தான் வெல்ல முடியும். அந்த குழந்தை சுதாரித்துக் கொள்கிறது, உபதேசம் பெற்ற குழந்தை சுதாரித்துக் கொள்கிறது. மற்ற குழந்தைகளால் என்ன பண்ண முடியல, மேனேஜ் பண்ண முடியாது, திணிக்க முடியாது. இதை படி 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 படின்னு திணிக்க முடியாது. மன அழுத்தத்துக்கு ஆளாயிடும் குழந்தை. அப்போ மன அழுத்தத்துக்கு ஆளாகாம இருக்கணும்னா அதுக்கு மன ஒருமைப்பாடு வந்தா தானே அது மனப்பாடம் பண்ண முடியும். அப்போ ஆயுள் பரீட்சை என்ற தலைப்பின் கீழே பிராணாயாமத்தை தெரிந்து கொண்ட குழந்தைகளுக்கு ஆயுள் பத்தின கவலை தேவையில்லை. இந்த மந்திர உபதேசம் அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தாது. ஆக குரு உபதேசம் பெற்றவர்கள், மந்திர உபதேசம் பெற்றவர்கள், பிராணாயாமம் தெரிந்தவர்கள், மனத்தை ஒடுக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த ஆயுளை பத்தின கவலை தேவையே இல்லை. அப்ப யாருக்குங்க பயம் அப்படின்னா, எது திருவடி, எது கோவில், எது கொடிமரம், எது பலிபீடம், யார் நந்தி, யார் தட்சிணாமூர்த்தி, யார் நாராயணன், யார் பிரம்மா, யார் சண்டிகேஸ்வரர், எது லிங்கம், எது அம்பாள்ன்ற அறிவு இல்லாதவனுக்கு தான் பயம். அவனுக்கு தான் யமம் வருவான். அப்ப குரு உபதேசம்ன்றது இதுதான். அப்ப ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்திலேயே கொடுக்கப்படுற இனிஷியல் சொல்றாங்க இல்லையா, அந்த இனிஷியலை கேட்டு வாங்கிக்கணும் நம்ம. அதுதான் உபதேசம். குரு உபதேசம் பெற்றவர்களுக்கு காலன் வருவதில்லை. எம்மா அங்க கிட்ட கூட வரமாட்டான். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த மனத்தினுடைய நீளம் எவ்வளவோ அவருடைய மூச்சினுடைய நீளம். இந்த மனத்தின் நீளம் எவ்வளவோ அவ்வளோ நீளம் தான் நம்முடைய மூச்சின நீளம். மனத்தின் நீளம் தான் வாழ்நாளுடைய நீளம். இந்த மனத்தை நீங்க எப்படி கொண்டு போறீங்களோ அதுதான். அதான் சைவ சித்தாந்தம் ஒரு உண்மையை சொல்லுது, பகிரங்கமா சொல்லுது. என்ன சொல்ல தெரியுமா? ஆன்மா சார்ந்ததின் வண்ணம். இந்த ஆன்மா இருக்குது இல்ல, அது எதை சார்ந்து இருக்குதோ அந்த புத்தி அதுக்கு வந்துடும். நாம யார் கூட சேர்றோமோ அவங்க புத்தி நம்மளுக்கு கட்டாயமா வரும். அந்த சேருமிடம் சேர்ந்து அறியணும்.
சேருமிடம் சேர்ந்து அறியணும். புத்தியை நீங்க சரியா வச்சுக்கணுமா, யார் கூட நீங்க சேர்றீங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க புத்தி தான் நமக்கு வரும். இந்த ஆன்மாவை நீங்க இறைவன் பக்கம் திருப்பினீங்கன்னா இறைவனுடைய புத்தி நமக்கு வந்துடும். இந்த ஆன்மாவை உயிரில்லாத பொருள்கள் மேல திருப்பினீங்கன்னா அந்த உயிரில்லாத புத்தி, அந்த உயிரில்லாத மேல பொருள் ஆசை நமக்கு வந்துடும். எல்லா சாவியும் நம்ம கையில தான் இருக்குது. அதனாலதான் சைவ சித்தாந்தம் கடைசியில ஒரு உண்மையை சொல்லுச்சு. ஆன்மா சார்ந்ததின் வண்ணம் நீ நீ யாரோடு சேர்கின்றாயோ அவங்க புத்தி உனக்கு வந்துடும். அவ்வளவுதான். நீ இதை பற்ற போறப்ப வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு பாட்டு ஒன்று இருக்குல்ல, பற்றற்றானை பற்றுக 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 பற்றற்றானை பற்றுக. அப்ப யார பற்றணும்? இப்பதான் சொன்னேன், நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை கண்டவன் ஞான்ற மாதிரி எதை நம்பணும், யார நம்பணும்? நம்மளை சீட் பண்றவங்களும் நம்ப கூடாது. அதாவது மாறக்கூடியதான மனசு. இந்த மனிதர்களை நம்புவதோட மனிதனுக்கு மூலமாக இருக்க படைத்தவனை நம்பிட்டோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அதான் சுயம்பு, தான் தோன்றி. அவனுக்கு பேர் என்னது? தான் தோன்றி. இப்படி தனக்குள்ளே இருக்கக்கூடிய தானாக இருக்கக்கூடிய இறைவன் தான் தோன்றியாக வந்து விட்டால் அவன் சுயம்புவாக மாறி விடுகிறான். அவன் மூளைக்காரனாக ஆகி விடுகிறான். அவன் ஒருபோதும் வேலைக்காரன் ஆவதில்லை. இப்ப சொல்லுங்க, 10 குட்டியை போடுறதை விட ஒரு குட்டியை பெற்று அந்த குட்டியை சுயம்பா மாத்துறதுல தான் வல்லமை இருக்கு. ஒண்ணுத்தை பெத்தாலும் உருப்படியா பெத்து அதை உலகத்துல சர்வே பண்ண வைக்கணும். அதுதான் அதுதான் திறமை. நம்ம தான் நூலாய் போயிட்டோம். நம்ம தான் அடிமையா கிடந்தோம், காலமுள்ள அடிமையா கிடந்தோம். நம்ம தான் எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம் தெரியாம, ஈக்கு போக்கு தெரியாம, நல்லது கெட்டது தெரியாம வாழ்ந்துட்டோம். நம்மளுக்கு பிறந்த குழந்தையாவது தெளிவா விழிப்புணர்வோட சத்தியத்தை தெரிஞ்சு இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ள குழந்தையாவது வளர்த்து விடுவோம் என்ற அறிவே இல்லாம இருக்கிறவன் அதுதான் ஆபத்து. இந்த ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்ற பாட்டு தான் ஞாபகம். நான் வந்த காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அதுக்குள்ள பிள்ளைன்னு நீங்க வீட்டுக்குள்ள வந்து புந்துட்டீங்களே. நகைச்சுவையா இருக்கும். ஏன் பிறந்தாய் மகன், நான் வந்த காரணத்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நானே இன்னும் அலையிறேன், என் ஆசையும் அடக்க முடியல, அதுக்குள்ள நீ ஒரு மகனாக பிறந்து விட்டாயே. அப்போ நம்ம வந்த காரணம் இன்னும் தெரியவே இல்லை. அதுக்கு தான் சொல்றேன் நானு, ரொம்ப எச்சரிக்கையா. நம்ம பட்டது போதும், நம்ம குழந்தைங்க அதை படக்கூடாது. அது எல்லா அப்பா அம்மாவுக்கும் அது ஒரு தெளிவு இருக்குது. நான் பட்டது போதும், என் புள்ள அதை படக்கூடாதுன்ற தெளிவு இருக்கு. ஆனா எதுல அதுல தெளிவு வரணும்? அப்போ ஒரு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது ஞானோபதேசம் மட்டும்தான். இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஞானத்தால மட்டும்தான் உண்டு. புத்தி உள்ள குழந்தையா, ஒரு சுயம்பு உள்ள குழந்தையா மாத்தணும், அவ்வளவுதான். சொத்து சேர்க்கறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த சொத்தை கையாள, இந்த உலகத்தை கையாளக்கூடிய, மனத்தை கையாளக்கூடிய, உடலை கையாளக்கூடிய, இந்த உயிரை கையாளக்கூடிய, பணிவை கையாளக்கூடிய, பண்பை கையாளக்கூடிய ஒரு நல்ல குடி மகனாக, நான் சொல்ற குடிமகன் வேற, அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு சுயம்பு தான் ஆட்சி செய்யும். இல்லைன்னா அடிமையா இருந்து செத்துப்போம், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம எப்படி அடிமையா இருந்தோமோ அதே மாதிரி அது குழந்தை அடிமையா இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஆயுள் பரீட்சையை பத்தின இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்த்து நம்ம யாரும் பயப்படக்கூடாது. அப்போ ஒரு குழந்தை 10 நாள் இடது நாசியிலேயே சுவாசம் பண்ணுச்சுன்னா அது 2 வருஷம் தான் வாழும்னா, உபதேசம் பெற்ற குழந்தைக்கு அது நடக்காது. எப்படி நாடி சுத்தி செய்யும், அது காயத்ரி மந்திரத்தை சொல்லும், அது பிராணாயாமம் செய்யும். அப்படி பிராணாயாமம் செஞ்சுச்சுன்னா இந்த ரூல்ஸ் அங்க ஒத்து வராது, இந்த விதி அங்க உதவாது, அது காப்பாற்றப்பட்டு விடும். அதுதான் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே,
இருங்கடல் வையத்து முன்னம் நீ பொறி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சுழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே மண்ணு காவிரி சுழ்திருவலம் சுழி வானனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் வழிபடும் அதனாலே. அப்போ இப்படி பாக்கியம் செஞ்ச குழந்தைங்க, புண்ணியம் செஞ்சவங்க உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த புண்ணியம் இல்லாதவர்கள் தான் 60 வயசு 70 வயசுல ஞானம் பெறுறது, 50 வயசுல ஞானம் பெறுறது. இந்த மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நொந்து நூலாகின பிறகு வாழ்க்கையில கண்ணீரும் கவலையுமா அதுக்கப்புறம் கடைசியில குரு உபதேசம் பெறது. அதுதான் திருஞான சம்பந்தருக்கு பூநூல் போடும்போது அந்த ரூல்ஸுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருந்தாராம் திருஞான சம்பந்தர். அவங்க சொல்லி கொடுத்த வேதம் ஓதி அதை போட்டு விட்டாங்களாம். அந்த வேதம் ஓதனவளுக்கு அதன் பொருளே சொன்னாராம். யாரு? திருஞான சம்பந்தர். அப்பா இந்த குழந்தைக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம உபதேசம் பண்ண முடியாது, அது நம்மளுக்கு உபதேசம் பண்ணுதுன்னு. அதுதான் ஆச்சரியம். அதான் கருவிலேயே திருவுடைய குழந்தைகள். என்ன ஏற்கனவே அது உபதேசம் பெற்று வந்துருச்சு, அது ஞானப்பால் குடிச்சிச்சு இல்லையா, அதுக்கு என்னத்த பூணூல் போட்டு விடுறது? இருந்தாலும் அந்த சடங்கு படி போட்டு விடணும்ல. அப்போ வெறுமனே ஒரு என்ஜின் மாதிரி சொல்லாம இயந்திரம் மாதிரி மந்திரங்களை சொல்ற கூட்டத்துக்கு மத்தியில ஒரு குழந்தை சுயம்பு பெற்று சொல்லும் போது அதுக்கு பொருள் சொன்ன உடனே பயந்துட்டாங்களாம். எப்போ இந்த குழந்தைக்கு பூணூல் போட்டு விட்டு இதுக்கு மந்திர உபதேசம். அப்போ ஒரு சடங்கா தான் செஞ்சாங்க. அது கருவிலேயே திருவருளை பெற்று விட்டது. அது உண்மையை உணர்ந்த குழந்தை. அப்போ அந்த சாஸ்திரங்களுக்கு அது விளக்கம் சொல்லும் போது இதுங்க பயந்துடுச்சுங்க. ஏன்னா அது வடிவடியா போட்டு விடுவாங்க பூணூல். அப்போ இந்த குழந்தைக்கு நம்ம உபதேசம் பண்ண முடியாது, நமக்கே போதிக்கும் அப்படின்றது அதை உணர்ந்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சத்தியத்தை உணர்ந்த குழந்தைக்கும் சத்தியத்தை உணராத குழந்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப திருஞான சம்பந்தர் வாழ்க்கையில் அது நடந்தது. நீங்க பெரிய புராணம் படிச்சீங்கன்னா தெரியும். போதிக்க வந்தவர்கள் என்ன ஆனார்கள்னு ஒத்திக்கிட்டாங்க வாயெல்லாம். அப்ப இந்த குழந்தைக்கு முன்னாடி வேதத்தை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ யாருக்கு இந்த ஆயுள் பரீட்சை அப்படின்னா பாவம். அது நமக்கு அதான் சொன்னேனே. அப்போ குழந்தைகளுக்கு அந்த அறிவு கொடுத்துட்டோம்னா தெரிஞ்சோ தெரியாமல பிராணாயாமம் செஞ்சு அந்த மந்திர உபதேசம் பண்ணி அந்த இதுக்கு போயிடுச்சுன்னா அது அந்த விதியை வெல்லக்கூடிய, தன் கர்மாவை மாற்றக்கூடிய, தன் மனத்தை மாற்றக்கூடிய, தன் மயக்கத்தை மாற்றக்கூடிய, தன் விதியை மாற்றக்கூடிய எல்லா ஆற்றலும் ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுது, இயல்பாவே பிரம்மத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வந்துடுது. அந்த குழந்தை பூமியில் வென்று விடுகிறது. மற்றவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், சிரமம்தான். வாழ்க்கையில மோதி நொந்து நூலாக்கி போய் இடது நாசில ஓடுதா வலது நாசில ஓடிதான்ற அறிவே இல்லாம என்ன பண்ணிடும், அது போய் சேர்ந்துரும். சொன்ன மாதிரி பிராணவாயு 10 நாள் இடது நாசிலே ஓடுச்சுன்னா அந்த உயிர் 2 வருஷம் தான் அதுல இருக்கும். சப்போஸ் அந்த உயிருக்கு வந்து உபதேசம் குருவர்களால உபதேசம் கிடைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? அடியன் சொன்ன மாதிரிதான் தப்பிச்சிடும். எப்படி நாடி சுத்தி பண்ணும், எப்படி இறைவன்கிட்ட பணியும், எப்படியும் பக்தி செய்யும், பணியும். அப்ப என்ன ஆகும்? இறைவனுடைய திருவள் கருணை இறங்கிச்சுன்னா அங்க காலன் வரமாட்டான். அப்ப காலனை காலால் உதைக்கக்கூடிய ஆற்றல் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு இல்லை. அப்ப மூச்சு பயிற்சி செய்யறவங்களுக்கு காலன் ஒருபோதும் வருவதே இல்லை. மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை நான் பாடிடுறேன். திருச்சிற்றம்பலம். காணலுமாகும் கருதிய பத்தோடி காணலுமாகும் கலந்த இரண்டையும் காணலுமாகும் கலப்பரமு வைந்தேர் காணலுமாகும் கருத்துற ஒன்றே
இது தருமபுரம் ஆதீனம் என்ன பொழிப்புரை சொல்லியிருக்காங்கன்னா, பிராணவாயு இடது நாசியிலே, அதாவது இடது மூக்கு வழியாகவே போச்சுன்னா, எத்தனை நாள்? 10 நாள் போச்சுன்னா 2 வருஷம் தான் குழந்தை உயிர் வாழும். அதே 15 நாள் போச்சுன்னா, வாழ்நாள் 1 வருஷம் தான். அப்படின்ற ரகசியத்த தருமபுரம் ஆதீனம் சொல்லுது. ஆனா, இத நெகட்டிவா சொல்லாம, நேர் எதிர்மறையா சொன்னா பயந்துற போறாங்கன்னு, மற்ற பொழிப்பாசிரியர்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க? 10 நாள் யார் ஒருவர் புருவ நடுவிலேயே கவனத்த வைக்கிறாங்களோ, அம்மையப்பர் காட்சி குடுப்பாங்க. 2 வருஷத்துல சித்தி அடையலாம். யார் ஒருத்தர் 15 நாள் அந்த இடத்துல புருவ நடுவிலேயே மனத்தை கொண்டு போய் அடக்கி நிக்கிறார்களோ, அவளுக்கு 1 வருஷத்துல இறைவன் காட்சி குடுப்பார்ன்னு மாத்திட்டாங்க. அவ்வளவுதான். அதான் ஆசிரியர்களுடைய நுட்பம். ஒரு செய்திய நெகட்டிவா சொன்னா அந்த உலகம் பரபரப்பா ஆகி போய் பயந்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பாசிட்டிவா சொல்ற வித்தைய அங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10 நாள் இடது நாசியிலேயே போச்சுன்னா, உயிர் 2 வருஷம் தான் இருக்குன்றத சொல்லாம, 10 நாள் நீங்க புருவ நடுவிலேயே கவனத்த வச்சீங்கன்னா, நீங்க 2 வருஷத்துல சித்தி அடைஞ்சிருவீங்க. அப்ப அம்மா, அப்பாவ பார்த்துருவீங்க. இப்படி எடுத்துக்கிறாங்க அவங்க. தருமபுரம் ஆதீனம் ஓப்பனா சொல்லிட்டாங்க 2 வருஷம் தான் உயிர் வாழ முடியும். 10 நாள் 10 நாள் இடது நாசியில போச்சுன்னா. ஆனா, மத்த ஆசிரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? எதிர்மறையா சொன்னா தப்பா புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்லிட்டாங்க. எப்படின்னா 10 நாள் யார் ஒருவர் மனத்தை வெளியே விடாமல் வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், ஏதோ உடம்புக்கு கொடுக்க வேண்டிய தீனியை கொடுத்துட்டு 10 நாள் தொடர்ந்து அந்த இடத்துல உத்து பார்த்தீங்கன்னா, அம்மையப்பர் காட்சி கொடுப்பாங்க. அது 2 வருஷத்துல சித்தி அடைஞ்சிரும். அதே 15 நாள் பண்ணினா 1 வருஷத்துல நீ சித்தி அடைஞ்சிடலாம் அப்படின்ற ரகசியத்த அவங்க அதாவது நெகட்டிவா சொல்லாம, எதிர்மறையா சொல்லாம, பாசிட்டிவ் அதாவது நேர்மறையா சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது அவங்களுடைய நுட்பம். அது அவங்களுடைய கருதுகோள். நமக்கு வேண்டாம். அப்போ நம்ம தருமபுரம் ஆதீனம் என்ன சொன்னுச்சுன்னா, இதுதான் நம்ம எடுத்துக்குவோம். இதுதான் நம்ம பொழிப்புரையா பார்த்துட்டு வரோம். அதனால பயப்பட வேண்டாம். யாருக்கு பயம் வேணும்னா, உபதேசம் பெறாதவர்களுக்கு பயம். பிராணாயாமம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு பயம். திருவடினா எதுவும் தெரியாதவங்களுக்கு பயம். நான்வெஜ் சாப்பிடுறவங்களுக்கு பயம். ஏன்னா, அங்க ஒண்ணும் கருணை வரல. இறைவன் இறங்கினா தானே கருணை வரும். இறைவன் உள்ளுக்குள்ள அவன் அருளாலே அவன் தாழ்வனைக்கு. அவன் உள்ள இறங்கினா தானே உங்களுக்கு ஐயோ வாந்தி வர மாதிரி இருக்குது மீனை பார்த்தா. மச்சத்தை பார்த்தா எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஐயோ கொமட்டுது எனக்கு அப்படின்னா எப்போ வரும் அது? சாமி உள்ள ஜீவகாருண்யம் இறங்கினா மட்டும்தான் இந்த நான்வெஜ் பார்த்தா ஒரு நடுக்கமும், ஒரு பதட்டமும், ஒரு உதறலும், ஒரு வாமிட் வர மாதிரி சென்சேஷன் வரும். சாமி இறங்காத வரைக்கும் அங்க சிங்கம் தான் இருக்கும். அவ்வளவுதான். இறைவன் இறங்காத வரைக்கும் அங்க மிருகம் தான் இருக்கும். மிருகத்துக்கு என்ன வேணும்? பா சரியான வாசனை அடிக்குதுப்பா. ரோட்ல போகும்போது பிரியாணி வாசனை அடிக்குது. கடைக்கு கடை தூக்குது அப்படியே அப்படின்னா வாயில எச்ச ஊறும். வாயில எச்ச ஊறும். அப்ப மிருகம் வேலை செய்யும். மிருகம் வேலை செய்யும் போது இறைவன் அடங்கி இருப்பார். இறைவன் எழுந்துட்டாருன்னா மிருகம் அடங்கி நிற்கும். இறைவன் எழுந்துட்டாருன்னா மிருகம் அடங்கி நிற்கும். எப்படி? மிருகம் வேலை செய்யற வரைக்கும் எச்சி ஊறும். பீராயும் அடிச்சு தின்னுன்ற ரத்தம் பச்சையா தின்ற கூட விட்டா தின்னுடும். அந்த அளவுக்கு வெறி இருக்கும் நான்வெஜ் மேல. மிருகம் அடங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், இறைவன் எழுந்துட்டாருன்னா மிருகம் அடங்கிடும். மிருகம் அடங்கிருச்சுன்னா சாமி உள்ள வந்துட்டாருன்னா பக்தி வந்துடும், பணிவு வந்துடும், கருணை வந்துடும், இரக்கம் வந்துடும், எல்லாமே வந்துடும். இயல்பாவே எச்சி ஊறாது, வாமிட் சென்சேஷன் வந்துடும், உமிழ்நீர் உள்ள போகாது, உள்ள முழுங்கவே முடியாது. நான்வெஜ்ஜை பார்த்தாலும் உள்ள எச்சியை முழுங்க கூடாது, அப்படியே வெளியே துப்பிடணும். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துடும். அப்படி ஒரு நிலைமை சாமி கொடுப்பார். தான் ஜீவகாருண்யன்னு பேரு, அதுக்கு கருணைன்னு பேரு. சாமி உள்ள குடிகொண்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா மிருகம் உள்ள வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கு மிருகத்துக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, இறைவனுக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. எச்சி ஊறிச்சா சாப்பிட்டுரு. எச்சி ஊறிச்சா சாப்பிட்டுரு. ஏன்னா உமிழ்நீர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துச்சு இல்ல, சாப்பிட்டுரு. அப்படின்னா கீழான நிலையில இருக்கிறன்னு அர்த்தம். நீ மேலான நிலைக்கு வந்துட்டியா, அதை விட்டுட்டு மேலான பொருளை விரும்பி சாப்பிடு. அவ்வளவு. அப்போ உணவு வச்சுதான் கீழானவர்கள் மேலானவர்களும் பிரிக்கப்படுகிறது. அந்த செய்கை குணம் மாறும். செய்கை மனசு கீழே இருந்ததுன்னா கீழான புத்தி, அதே மனசு மேல போயிடுச்சுன்னா மேலான புத்தி.
சரி. அப்போ சாதின்றது ஒருத்தருடைய ஒழுக்கம் தானே தவிர, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல கிடையாது. பிறப்பால எல்லா குழந்தையும் ஒண்ணுதான். அது எப்படி வளருது, எப்படி நடந்துக்குது அப்படின்றது தான் சாதியா தீர்மானிக்கணும். இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில மிகப்பெரிய உண்மைய நம்ம பகிரங்கமா சொல்லியிருக்கிறோம். அப்போ ஒரு குழந்தைய வளர்த்தாலும் உருப்படியா அத சுயம்பா வளர்க்கிற ஒரு வேலைய நம்ம கத்துக்கணும். அப்படின்னு சொல்லி, இதுகாரும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களையும் மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருவருள் கருணையினால மீண்டும் நாளை அதிகாலை 5:20 மணிக்கு சந்திக்கலாம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நீதி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமனுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற இந்த சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.